கோவையில் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான பள்ளிவாசலை பயன்படுத்த தடை விதிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல் வழங்க நாம் கேட்கலாம். கதிர்வேல், விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய காரமடை பகுதியில் உள்ள காலாமலை என்னும் இடத்துல புஜங்கனூர் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான ஆசூர்கானா பள்ளிவாசல் மற்றும் கவஸ்தான் இருக்கு. பல ஆண்டுகளா இஸ்லாமியர்களின் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு சொல்லி சிலர் வழக்கு கொடுத்து தொழுகை நடத்தும், அதாவது உடல் நல்லடக்கம் செய்யவும் இடையூறு செய்து வருவதா புகார் தெரிவித்து தங்களுக்கு சொந்தமான இடத்தை மீட்டு தரணும்னு சொல்லி தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதா அறிவித்திருந்தாங்க. இதனையடுத்து காவல்துறை ஏடிஎஸ்பி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு சிறுமுகை சாலை எல்ஐசி அருகே தடுப்புகள் வைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்த முற்றுகை போராட்டம் நடத்த வந்த 100க்கும் மேற்பட்டவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாங்க. இதனால அந்த பகுதியில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குது. அதே போல கூட்டத்தில் சிலர் தடுப்புகளை தள்ளிவிட்டு வட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி செல்லையும் முற்பட்டிருக்காங்க. இதனையடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த 100க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்து தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடக்கி அங்க தங்க வச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.